முக்கியமான ஒரு மரம். இன்னைக்கு இருக்கின்ற காலங்களில் இந்த மரத்தினுடைய பயன்கள், இந்த ஒரு மரத்தை வச்சு எத்தனை பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவா வீடியோ போடுறோம். சரிங்களா? வணக்கம். எல்லா மூங்கிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உயிர் வாழும். அது பூ பூத்தோன்னையே அதனுடைய வாழ்நாளை அது முடிச்சுக்கும். ஆனால் நம்ம சொல்கின்ற மூங்கில் 100 வருடத்திற்கு மேலே வாழக்கூடிய ஒரு மூங்கில். வெட்ட வெட்ட அது பாட்டு தலைஞ்சிட்டே இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் நிலத்துலையும் சரி வீட்டிலையும் சரி அந்த மூங்கிலை வளர்க்கும் போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு வாட்டி தான் நீங்கள் அதுக்கான செயல்பாடை செய்ய. அதுக்கு வெறும் தண்ணி மட்டும் விட்டால் போதும். அப்புறம் அது தானாக வளர்ந்து விடும். தானாகனா ஒரு நாளைக்கு 1 அடி வளரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த மூங்கிலை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட போகிறோம். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் வீடுகளில் இன்னுமே இந்த மூங்கிலை வளர்க்குறதுக்கான ஏற்பாடு இருக்குங்க. இந்த மூங்கிலினால எந்த விதமான பாதிப்பும் வராது. வேறு ஒரு 2 அடி ஆழம்தான் வரும். அதுக்கு முள்ளுகள் இருக்காது. இதில் ஒரு மெயினான ஒரு பிரச்சனைனா இந்த மூங்கில முள்ளே இருக்காது. அந்த அளவுக்கு இது இருக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் அதை கையாளலாம். இது உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இதில் என்ன பொருட்கள் செய்யணும், இந்த பொருட்கள் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை. ஆயிரக்கணக்கான பொருட்கள் செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு மரம் தான் இந்த நம்ம மூங்கில், வேல் மூங்கில சொல்லிட்டு இருக்கோம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். இது சம்பந்தமாக பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டர் தொடர்பு கொண்டு நல்ல பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ஒரு 3 வருடத்திற்கு தான் நீங்கள் அதனுடைய வளர்ச்சியை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த 3 வருடம் 2 வருடம் என்னன்னு சொன்னால் அது வளர்றதுக்கான டைம் கொஞ்சம். அது அப்புறம் அதுக்கு மேலே அது ஒரு நாளைக்கு 1.5 அடி நீளம் அவ்வளோ அபரிவிதமாக வளரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய வளர்ச்சி இருக்கும். ரெண்டாவது தடிமனும் கூட. எல்லா மூங்கிலும் பார்த்தீங்கன்னா உள்ள ஓட்டை இருக்கும், சின்னதாக இருக்கும் தடிமன். ஆனால் இதில் அப்படி இல்லை, பெரிய தடிமனாகவே இருக்கும்.